ஒரு சில ஜாதகத்தில் பார்த்துட்டு சில பழங்கள் தானம் பண்ணுங்க பசுமாட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன் சார், உடனே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பசுமாட்டுக்கு பழங்கள் கொடுப்பாங்க. வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் மீந்து போனது, அழுகி போனது, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பசுமாட்டுக்கு தானம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. பசுமாட்டுக்கு கொடுக்குற பழம் கூட நல்ல சுத்தமானதாக கழுவிட்டு சுகாதாரமானதாக, அதே மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பழமாக இருக்கணும். ஏதோ தர்மத்துக்கு சொன்னாங்களே, ஏதோ அந்த பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கணுமே, நம்ம வீட்டில் வாங்கி மீந்து போன மீதி பழங்களை அதுக்கு கொடுத்தா போதும், பாதி பழம் நான் சாப்பிட்றேன், மீதி பழம் நீ சாப்பிடு அப்படின்னு அந்த எச்சில் பழங்கள், அழுகின பழங்கள், பழைய பழங்கள், ரொம்ப ரொம்ப சாப்பிடவே முடியாத தோலே கருத்து போன இந்த பழங்கள்லாம் நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய பாவம். ஒரு சில பசுமாடுகள் அதை சாப்பிடாது, தூக்கி தூர போட்டுரும். இதெல்லாம் நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க போய் பாவத்தை அதிகமாகிட்டு வர்ற மாதிரி ஒரு பரிகாரங்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இனிமேல் உங்களுக்கு பழங்கள் கொடுக்க சொன்னால் நீங்கள் சாப்பிட்ற அந்த பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பழங்களை வச்சுக்கிட்டு இருந்தால் கொடுங்க, இல்லைனா வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதே மாதிரி தான் அகத்திக்கீரையும் நம்ம அருகம்புல்லும் கொடுக்க சொல்லுவோம். எல்லாருமே அகத்திக்கீரையும் எல்லாருமே அருகம்புல்லும் கொடுத்தா அந்த பசுமாடு வயிற்றுக்கு என்ன ஆகும்? நோ டவுட் அதுக்கு சாப்பாடு தான். ஆனால் அதீதமான சாப்பாடு சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும், வயிறு கெட்டு போயிடும். அதுக்காக அளவு தெரிஞ்சு கொடுக்கணும். எல்லாருமே சனிக்கிழமை கொடுக்கணும், எல்லாருமே வெள்ளிக்கிழமை கொடுக்கணும் அப்படிங்கிறத விட அந்த பசுமாட்டுக்கு தேவையான தீனிகள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஏதாவது தவிடு, புண்ணாக்கு, அதே மாதிரி பச்சை பயிரை வேக வச்சு தர்றது, அதே மாதிரி வெந்நீரை காய்ச்சி அந்த வெந்நீரில் பதமாக குளிப்பாட்டுறது, மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு இந்த கோவுக்கு நீங்கள் செய்யலாமே தவிர எல்லாருமே ஒரே பரிகாரத்தை தான் பண்ணணும் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அகத்திக்கீரை கொடுத்தா தான் நம்ம கர்மம் போகணும்னு இல்லை. கோ சம்ரோக்ஷணம், அந்த பசுமாட்டை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். இதுதான் ரகசியம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோ சம்ரோக்ஷனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தானம் செஞ்சால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா?